அதான் இந்த கிராஸ் எக்ஸாமினேஷனில் கேட்கலான்னு பார்த்தா எஸ்கேப் ஆகி ஓடிட்டார், வரல. அடுத்ததுக்கு அவர் வருவார். டிஆர் பாலு அவர்கள் மீது டிஃபமேஷன் கேஸ் போட்டிருக்கேன். டிஆர் பாலு அவர்கள் கோர்ட்டுக்கு வரக்கூடிய கார் யார் பேரில் ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னா கிங்ஸ் கெமிக்கல் பேரில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அவரே கோர்ட்டில் போன கிராஸ் எக்ஸாமினேஷனில் சொல்கிறாரு, எனக்கும் சாராய ஆலைக்கும் தொடர்பே இல்லைன்னு. ஆனால் சைதாப்பேட்டையில் 2 முறை டிஆர் பாலு கோர்ட்டுக்கு வந்த அந்த கார் எந்த கம்பெனி பேரில் ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னா சாராய ஆலை பேரில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அதான் இந்த கிராஸ் எக்ஸாமினேஷனில் கேட்கலான்னு பார்த்தா எஸ்கேப் ஆகி ஓடிட்டார், வரல. அடுத்ததுக்கு அவர் வருவார். அதனால் என்னை பொறுத்தவரை அந்த மாதிரி நான் பண்ணுறேன்னா, அதனால் நண்பர்களுக்கு நான் சொல்லிக்கொள்வது என்னென்னா, உங்கள் வாழ்க்கையை நான் வாழ்கிறேன். என்னால் யாருக்காச்சும் உபத்திரம் இருக்கா நீங்கள் கை நீட்டி காட்டுங்க. அண்ணா உங்களால் ஒரு பறவைக்கு உபத்திரம், ஒரு மண்புழுவுக்கு உபத்திரம், மண்புழுவுக்கு கூட உபத்திரம் வரக்கூடாது என்பதற்காக இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய மனிதன் நான். அப்போ என்னால் யாருக்கு உபத்திரம் வரும்? கை நீட்டி காட்டுங்க. டிஆர் பாலு அவர்களோட கார் சாராய ஆலையோட பேர்ல இருக்கதா அண்ணாமலை அவர்கள் சொன்னது உண்மையா? டிஆர் பாலு அவர்களோட நிறுவனத்தால பொதுமக்கள் பாதிக்கப்பட்டாங்களா? ஆக்சுவலி என்ன நடந்துச்சு? ஹாய், நான் உங்க தேவா. இதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஃபுல்லா பாருங்க.